ஏய் இறக்குடா. திக்கு அட முடிச்சியா? விடுவோமா? ராணி மிஸ் ஆயிடுச்சே. ராணி மிஸ் ஆயிருச்சா? நீ என்னைக்கு எந்த ராணியை மிஸ் பண்ணிருக்க? உன் பார்வையில பட்டா உடனே பட்டா போட்டுருவியே. உன்னோட லேட்டஸ்ட் ராணியோட ஃபுல் டீடைல்ஸோட நான் இப்ப வந்திருக்கேன். எப்படா? அந்த பொண்ணு ஒரு கேஸ் ஏஜென்சில இருந்து வெளியே வந்தா உடனே நான் உள்ள போனேன். அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். ஏஜென்சிக்காரன் சைலண்டா இருந்தான். டக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து அடிச்சேன். என் சொந்த காசு. அது அதே மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த பொண்ணு பேரு ஹரிதா. அந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை. பொம்பளைங்களை பத்தி மட்டும் சொல்றேன். மொத்தம் 3 பேர். நம்பர் 1 70 வயசுக்கு மேல ஒரு பாட்டி. அதை நீ பார்க்க கூட மாட்டேன். 2வதா ஒரு அண்ணி கையில 2 குழந்தையோட இருக்குது. அதை நீ கேட்க கூட மாட்டேன். 3வது தான் நம்ம ஹரிதா. அவளைத்தான் நீ சொல்றா. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்னு சொல்ல வந்தேன். போன் நம்பர் அதுக்கு 500 ரூபாய் கொடுத்தாதான் சொல்லுவேன்றான். 222224830127. ட்ரை பண்ணு. சீ அது வாழ்றா. அட சீ. போன் நம்பர் ட்ரை பண்றா. தெளிவா சொல்லணும் தம்பி. நம்பர் பிசின்னு ஒரு லேடி வாய்ஸ் வருது. வாய்ஸ் நல்லா இருக்குது. அத வேணா ட்ரை பண்ணலாமா? டேய் அது போன்ல வர ரெக்கார்டட் வாய்ஸ்டா. அதனால தான் விட்டு வச்சிருக்கியா? டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்றா. யா. ஹலோ ஹலோ. காமெடி டைம் அர்ச்சனாவா? என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நானு பட் என்ன இப்படி திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ராங் நம்பர். ஹலோ. என்ன அர்ச்சனா, உங்களுக்கு திடீர்னு வயசாயிடுச்சு? ஏய் நீ யாருடா? கொடுங்க கொடுங்க பாட்டி. ஹலோ, ராங் நம்பர்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் சும்மா சும்மா இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? யார டார்ச்சர் பண்றா? நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டீங்க. உங்களை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் யார் நீ? நான் யாருங்கிறது எனக்கே மறந்து போச்சு. இடியட். யாருமா அது? ஏதோ லூசு. ஹேய் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம். இவ்வளவு அழகான உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டலன்னா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால நீங்க மார்க்கெட் நாளைக்கு காலையில உங்க வீட்டு பக்கத்துல மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம அங்க மீட் பண்ணிடலாம். என்ன பயந்துட்டு நாளைக்கு வராம போயிடாதீங்க. ஏய் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு பயந்துக்கிட்டு நான் எதுக்கு வராம இருக்கணும்? இந்த துணிச்சல் தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. கேட்டுக்கோங்க. எல்லோ கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துருங்க. பாய். நேர்ல வரியா? உனக்கு இருக்குடா. ஆமா, இந்த வாட்டி ஆபரேஷன் புதுசா இருக்குதே. நீ ஏன் நேரா போறியா? நாளைக்கு என்ன நடக்க போன்றத யூ வெயிட் அண்ட் see. Success. டேய் கருப்பு, ஒரு குவார்ட்டருக்கு இது அதிகம். நம்பர் வாங்குனதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா? உண்மையா சொல்லு, எவ்வளவு தந்த? சொல்றேன், அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகுமே, பரவாயில்லையா? போடாங். போடா டே போடா. டேய் யாரு அது? இங்க பாருடா. பாக்குறேன். டேய் குவார்ட்டருக்கு ஆசைப்பட்டு குடிய கெடுக்கறியா? வேணாண்டா, தப்பு பண்ணாத. கலத் காம் மத் கர். யார் இவ? இவளை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல பார்த்ததே இல்லையே. தமிழ்லையும் ஹிந்திலையும் சேர்ந்து மிரட்டிட்டு போறா. கலத்கா மத்துக்கர் அப்படின்னா என்ன? நம்மளை யாருக்காது. இங்க பாரு, அடுத்த வாரம் நான் டூர் போறேன். நாளைக்கு வர மாட்டேன்னு ஏதாவது கதை சொன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு கண்டபடி கோவம் வரும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு பீஸா வாங்கி தர முடியுமா? ஷட் அப். ஓ உங்க செட்டப்பா? ஐ டிட் நோ. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும். நீங்க மிஸ்டர் சத்யா தானே? என் ஃப்ரெண்டுங்க மது. ஹாய். இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? அந்த ஹாய் பேரு ஹரிதா. எப்படியோங்க, இவன் கூச்சத்தை போக்குனீங்களே அது போதுங்க எனக்கு. ஆமாங்க, இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்கார்ந்து பேசினதே இல்லைங்க. சும்மாறா. ஆமாங்க, பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ தெரியாதுங்க. ஆனா இவனும் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாங்க. உண்மையை சொல்ல விடுறான். நாம என்னங்க அப்படியே அங்க பழகிட்டு இருக்கிறோம்? நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? இவன் எதிர் வீட்டுல ஒரு ஃபிகர் வந்து தங்குச்சுங்க. நீங்க சொல்லுங்க. இவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டி-ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு வந்து இவனை லுக் விடுது. ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேன்ட்டான். அப்படியே அந்த முக்கா பேண்டா கம்மி பண்ணிச்சு. அப்போ இவன் கண்டுக்கல. கடைசியில அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நின்னுச்சு. அப்பவும் இவன் கண்டுக்க மாட்டேன்ட்டான். ஏதேது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடைசியில FTVல வர்ற ஃபிகர் மாதிரி எந்திரிச்சு வந்துருமோன்னு பயந்து போய் இவங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அதுகிட்ட பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறான் தெரியுமா? அதுகிட்ட போய், சிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவாடை தாவணி தான் நல்லா இருக்கும், அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான்.
எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா பொறுத்துக்கும்? போனது போட்டுங்க. எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது எனக்கு நிலைக்கணும், அதான் நான் விரும்புறது. ஓகே ஓகே, சரி சரி. இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். ஐயோ, நீங்க எதுக்கு தர்றீங்க? பரிசே அவனோட தானே. ஏய், வேணாண்டா, தப்பு பண்ணாத, வேணாம். கலத் காம் மத் கர். இந்த விடாது கருப்பு நம்மளை விடாது துரத்துது. வந்துட்டா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டா மறுபடியும் சொல்ல போறியா? பாக்கெட்ல ஃபோன் இருக்கா? இல்ல, ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல, பேண்ட்ல வச்சிருக்கேன். அவளுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நிச்சயமா வராது. வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன நம்பு. ஹாய். சத்யா வரல? இல்ல, முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல. பாருங்களேன், முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லியிருக்கான். நீங்க வந்துட்டீங்க, அவன் இன்னும் வரல. வேஸ்ட்டுங்க இவன் இந்த மாதிரி தாங்க. இத பாருங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப்பு ஏகப்பட்ட ஷிப்பு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ப யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க. மெசேஜுங்க. ஒன்றும் இல்லைங்க, கவர்னரோட ஒரு மீட்டிங்கு, அதை கலெக்டர் ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளோதான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். உங்களை பார்த்ததுல இருந்தே அவன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்படியே வெளியே வந்துடுறாங்க. டேய், என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க, ஃபேனை பார்த்து ஏ தாஜ்மஹால்னு கவிதை பாடுறான். 3 வாட்டி தலை சீவறான், 6 வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க. அவரை ஒரு வழி ஆகிட்டீங்க போங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வைங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி போட்டா உடம்பு கெடுதி, தண்ணி பட்டா செல்லு கெடுதி. இங்க வச்சு போறேன். I'll come in a minute. யார் இது லெஃப்ட்ல? ரொம்ப சுமாரா இருக்கு. இவனுக்கு ஒரு கரிதா கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சொரிதா கிடைக்காமல போகும். வேணாண்டா, தப்பு பண்ணாத, விட்டுட்டு ஓடிடு. கலத் காம் மத் கர். கலத் கா மத் கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இவன் யாரு, எங்க இருந்து வரான்னு தெரியல, கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாளே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியா தான் அவன். எங்க கிளம்பிட்ட? திரும்பி வரக்கூடாதுன்ட்டு. ஏன்? என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படைச்சுக்கிட்டு இருக்கு. இனிமே நான் உன் கூட சேர மாட்டேன், உழைச்சு சம்பாதிக்க போறேன். உனக்கு என்ன தெரியும்? பிச்சை எடுப்பேன்டா. நாம 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் சோழாவா கட்ட போறோம். பிச்சையா தான் கேக்குறேன். பிச்சையா? கைகள் நல்லா தானே இருக்கு, எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே? 10 ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? 10 ரூபாய்க்கெல்லாம் பா சிதம்பரம் ரேஞ்சில ஃபைனான்ஸ் பேசக்கூடாது தம்பி. போய் வேலையை பாரு. மூஞ்சியை பாரு. கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யார பார்த்தாலும் கை நல்லா இருக்கு, கால் நல்லா தனியா பேசிட்டு இருக்க? இருக்கு. இதுக்காக போடா, இதுக்காக நல்லா இருக்க கையை உடைச்சுக்கவா முடியும்? ஒண்ணு பண்ணலாம், வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம். என்னங்க அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? ஹோம்வொர்க் பண்ண போறேன். ஹோம்வொர்க்கா? ஆமா, ராத்திரி எல்லாம் பையன் தூங்கவே மாட்டேங்கிறான். ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு தெரியும், அதான் பர்மிஷன் போட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ, மணி 12 ஆக போகுது. இன்னும் half an hourல பையன் வந்துருவான். ஏன் இந்த 1/2 மணி நேரம் பத்தாதா? என்னங்க, வாசக்கதவை பூட்டிட்டீங்களா? வாய் பேச முடியாத பையன் வந்து வெளியிலேயே நிக்க போறான். பேசி நேரத்தை வீணாக்காத, வா. ஐயோ, புள்ள வந்துட்டான் போல இருக்கே. இன்னொரு புள்ள வரவிட மாட்டான் போல இருக்கே. தம்பி, ஜன்னல் ஓரமா சாவி இருக்கு, திறந்துட்டு உள்ள வாப்பா. ஆமாப்பா, உள்ள வா. பசிக்குதாப்பா? டேபிள்ல எல்லாம் எடுத்து வச்சு போய் உட்கார்ந்து சாப்பிடு. தமிழ்நாட்டுல ஓவரா மழை பெஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தர்ம பத்தினிய ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு. பிச்சை கேட்டு வந்தவன வாசல்லே நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு ஓடுறாங்க. இந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாவம் உள்ள ஏதோ கை வேலையா இருக்கு போல இருக்கு. ராசா, உனக்கு வெறும் சோறு வைப்பேனா? உன்னை மட்டும் திறந்து பாத்துட்டு கேக்குறியே. கேட்கவே இல்லையே. பாருங்க, பக்கத்துல இருக்க பாத்திரத்தை திறந்து பாருப்பா. எல்லாம் உனக்கு தான். நண்டு இருக்கா? அதுவும் உனக்கு தான்.
கூகி கூட்டு பிடிக்காதா? சரி விட்டுரு. மூகிக்கு 3 மீனும் உனக்கு தான். எனக்கு வேண்டாம், எல்லாம் உனக்கு தான்ப்பா. சாப்பிட்டு முடிச்சிட்டியாப்பா? விரல் எல்லாம் நக்க கூடாது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு ஜாஸ்தியா? சரி, ராத்திரிக்கு குறைச்சு போட்டுறேன். பழம் சாப்பிடுப்பா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய பழமா எடுத்துக்கோ. எங்க ஆச்சா கூட எனக்கு இப்படி பிரியமா சாப்பாடு ஓட்டுறது இல்லவா? எப்படி தோல் எல்லாம் சாப்பிடாதப்பா. அப்படிதான் சாப்பிடாம இப்ப நம்ம 2 பேருமே வெளியே போக முடியாது. அதனால அவனை சினிமாக்கு அனுப்பிடு. தம்பி, சாமி படத்துக்கிட்ட வாப்பா. வந்துட்டியாப்பா? தட்டுல பணம் இருக்கு, எடுத்துக்க. சினிமாவுக்கு போயிட்டு வாப்பா. டிக்கெட் கிடைக்காம போயிட போகுது. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போப்பா. இந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு சினிமாவுக்கு போ, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போடு சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க? பெருமாளே, இவங்களுக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, தெய்வமே. ஐயோ, எனக்கு பையன் பேசுறான். ஐயோ, அவன் நம்ம பையனே இல்ல. எப்படின்னு எல்லா கையும் நீங்க மட்டும் கரெக்டா போட்டுறீங்க? அதுல ஒரு டெக்னிக் இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ. பிச்சை எடுத்தாது பொழைச்சுக்கிறேன்னு ஏதோ வீம்புல சொல்லிட்டு போறேன்னு நினைச்சேன். ஆனா சொன்ன சொல்ல உறுதியா இருந்து இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அசல் பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறப்பா. ஐ லைக் திஸ் லுக் ஆன் யூ. நோ, யூ ஆர் ராங். இதான் இப்ப அமெரிக்காவில் லேட்டஸ்ட் ஃபேஷன். பில் கிளின்டன் சுனாமி மேட்டரா இந்தியா வந்தப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை பிரசன்ட் பண்ணாரு. என்ன கூட அங்க கூப்பிட்டுருக்காரு. போறியா என்ன? நோ, ஃப்ரெண்ட்ஸை விட்டு வரமாட்டேன்ட்டு உங்ககிட்டயே வந்துட்டேன். சுத்திரியா? ஆமா, சுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏதாவது நியூ நம்பர் சுத்தணுமா? இல்லடா, ஹரிதா ப்ராஜெக்டே முடியாம இருக்கு. மை காட், இது உன் சாதனைக்கே ஒரு களங்கமாச்சேடா. ஏன் கடல் நீர் குடிநீர் திட்டம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு டிலே ஆகுது? குத்து விளக்கா இருக்கான்னு மெதுவா அப்ரோச் பண்ணேன். ஆ, ஆனா 4 சத்துக்குள்ள எது நடந்தாலும் தப்பு இல்லைன்னு அவளே சொல்றான். ஏதாவது லாட்ஜு கூட்டு போய் 4 சோத்த காட்ட வேண்டியதானே? வாய மூடுறா, வளர்ந்து கெட்டவனே. லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டா ஏதாவது சோத்துல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அப்புறம் இன்டர்நெட்ல உங்களையே நீங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப 4 சத்துக்கு நான் எங்கடா போறது? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, பட் அதை எப்படி சொல்றதுன்னா தெரியல. தேங்க்யூ. சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? அவளோட வீடு தான். ஹலோ, வர்றேன், வந்துடுறேன். என்ன அதோட வேற என்ன வேலை? என்னடா, என்னது இது? யார் தெரியுமா? ஹரிதாடா. யாருமே இல்ல, வந்துருன்னு சொல்றாடா. அப்புறம் ஏன்டா என் கிணத்தை தடவிட்டு இருக்க? நேரா போ, ஷோவை முடி, நைட் வா, பார்ட்டி வச்சுக்கலாம். போ, ஓடு. டேய், உங்களுக்கு ஏதாவது குரல் கேட்டுச்சு? கேட்கலையே. எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சேடா. இன்னுமா உனக்கு புத்தி வரல? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆடு ஆடு, பின்னாடி பெருசா ஆட போற. கலக்கம் மத்து. யார் இவ? எதுக்கா என்னையவே பயமுறுத்திட்டு இருக்கா? கலத்கா மத்கர்னா என்ன அர்த்தம்? 30 நாளில் ஹிந்தி புக்கு வாங்கிடலாமா? வேண்டாம், அப்புறம் தமிழ் துரோகின்னு நம்மள சொல்லுவாங்க. முதல்ல இந்த இடத்தையே காலி பண்ணிடலாம். நடக்கும், நடக்கட்டுமே. எங்க கிளம்பிட்டீங்க? டேய், டீ கிளாஸ் விட கொஞ்சம் உயரமா இருக்க உண்மையில ஆணையா சொல்றேன்டா. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்டா. அப்ப பூவாவுக்கு உழைச்சு சம்பாதிப்பேன்டா. உழைச்சு சம்பாதிக்க போறியா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? என்ன இங்க இருந்து இப்ப ஓட வைக்க தெரியும்டா. அதெல்லாம் உன்னால முடியாது. ஏன்டா முடியாது? இப்போ பா, போடா. பாவி, போறதெல்லாம் என் வேலைக்கு யோசிச்சு போயிடா. நான் நெருப்புடா, என்கிட்ட வச்சுக்காதீங்க. மூட்டை தூக்கி பொழப்பண்டா. ஏன்டா சிட்டியை தாண்டி அவுட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா இழுக்கணும்? இன்னும் 2 வில்லேஜ் 3 பஞ்சாயத்து தாண்டணும். ஐயோ, இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கே. கம்ம கட்டிடியா? ஐயோ, முடியலையேடா. டேய், முதல் நாளே இப்படி வந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவேன்? ஆமா, வண்டி இழுத்து ரொம்ப முன்னேறானுங்க. அப்துல் கலாம் அசிஸ்டண்டாவா ஆக போறேன். அவர் யாரா? அப்படி கேள்றா, தேச உருப்டா மாதிரி தான்டா. ஆண்டு வேல அப்படியே 5 ஹார்ஸ் மோட்டார் இருந்தா புடுறா. அது எதுக்குடா? பின்னாடி ஃபிட் பண்ணா ஈஸியா இழுக்கலாம்ல. அத ஃபிட் பண்ணா உனக்கு எதிரா வேலை? பிசினஸ் மேக்னெட். எனக்கு வெக்கமா ஐயோ, இருக்கு. இது முடியல. வண்டி தாங்க, மயக்கமா வண்டி வருதா? தாங்க. ஐயோ, காது அடைக்குதே, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே. மேகம் கருக்குது, மின்னல் சிரி
இருக்குது, ஐயோ 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 சாரல் அடிக்குது, ஆமா 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 இதயம் துடிக்குது. முடியலையடா. பரவாயில்ல சார், என் கூட சேர்ந்து நல்லாவே பாருங்க. சேர்ந்தாடா பாடுறேன். 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து புகை வருது, உனக்கு மேகம் கருக்குதாடா. டேய் இவனே என்னன்னு கேளுடா. கடலை அடிச்சு வரட்டா. கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு இருக்கான், பாட்டு பாடுற நீ இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ்டா, உனக்காவது என் வேர்வை புரியுது. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறுமலர் அரும்புகள் வெடிக்குது வெடிக்குது, மரம் கொத்தி பறவைகள் மரமிட்டு பறக்கின்றதே. டொடடொடைன், டொடடொடைன். ஏண்டா அவனை போக சொல்லிட்டு நீ என்ன பாடுற? நவ துவாரத்துலயும் தீ வந்துகிட்டு இருக்கு, உனக்கு சிலு சிலுன்னு குளிர் அடிக்குதாடா. பாட்டு பாடுனே சரி, அதனால கடைசியில டொடடொடை டொடடொடை. போடா போய் பின்னாடி போய் பெட்டியை போடுறா போடா. ஐயோ அப்பா முடியலையே. ஏய், என்னடா வண்டி கொடை சாஞ்சிருக்கு? டேய், எனக்கு தெரியாம நீ எப்படா லஸ்ஸி சாப்பிட்ட? லட்சியாடா இது நுர தள்ளுதுடா. மது 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 ஏந்திர மது, சரக்கு போய் சேரணும் மது. மது மது ஏந்திர மது, சரக்கு போனோம் மது. ஐயோ மது, சரக்கு போனோம் மது, ஏந்திர. ஐயோ ஆச்சுன்னு தெரியலையே. டேய் என்னடா அவன் படுத்து கிடக்கான், சரக்கு வரலன்னு போன் மேல போன் வந்துட்டு இருக்கடா. இவரு வேற- எழுப்புடா. எவ்வளவு எழுப்பி பார்த்துட்டேன் சார், சாவுகார எழுந்திருக்க மாட்டான். இதுக்குதான் இந்த வேலை இவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டான். சரி இப்போ என்ன பண்ணலாம்? மாடு படுத்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுவோம்? ஓஹோ நீ அப்படி வரியா? ம். குட் குட். இந்த பேப்பர், இந்த லைட்டர் கொடுங்க. கொளுத்து. இப்ப எப்படி வண்டி எடுக்க போறா பார். அடி பிடிச்ச வாசனை வருது, நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு. மது மதுக்கண்ணா கொஞ்சம் ஏந்திரமா, பின்னாடி லைட்டா தூக்காட்டு. எதுக்குடா தோசையை நான் வாயில தானே சாப்பிடுவேன், எதுக்குடா தூக்க சொல்றீங்க? ஏய் என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு? நான் முடிச்சது போக மீதி அவ்வளவுதான் இருக்கும். அடிங்க. அண்ணே, என்னண்ணே இவ்வளவு அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் எப்படா வேலை செய்யுது? பின்னாடி தீ வச்சா முன்னாடி போகுது. அதே சிஸ்டத்துல தான் நானும் ஓடி வந்திருக்கேன். போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா போ. கருவின மாதிரி அடிச்சுச்சா? கையும் போட முடியாது, காலும் போட முடியாது, என்னால உட்காரவே முடியாதுடா. பாடா அவளை கட் பண்ணிட்டியா? அவ என்னை வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாடா. வீட்டுக்கே வா. அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஐயோ அது தப்பாச்சே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கா? அப்புறம் என்ன சொல்லிதான் எஸ்கேப் ஆனே? எங்க அப்பாவை கூட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்டா. அடப்பாவி, ஏன்டா அந்த அப்பாவியை இதுக்குள்ள இருக்கிற? என்னடா பண்ண சொல்ற? கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்குது, கட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஓ. ஏதாவது ஐடியா கூட. ஐடியாலாம் நான் தர மாட்டேன் இந்த தம்பி. பாரு, நீ எனக்கு ஐடியா கொடுக்கல, பின்னாடி ரொம்ப வருத்தப்பட சொல்லிட்டேன். ஆல்ரெடி பின்னாடி வருத்தப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன், உனக்கு ஐடியா கிடையாது. ஏய் நான் சொல்றேன்டா, ஹரிதா அப்பா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை நீ பாரு. டேய் அந்த ஓரமா இருக்கிற ப்ளூ சரியை பாருடா. பார்த்தேன், இப்ப அதுக்கு என்ன? அவ என்ன பார்த்து நாக்கு காட்டுறாடா. ச்சே, அது பார்த்தா பாவமா இருக்குடா. கையில பக்தி புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கு. கொட்டாய் விடுறதுக்காக வாயை திறந்திருக்கும், நீ நாக்க பார்த்துருக்க. சும்மா இருடா. இல்லடா அவ நாக்கு அவுட் ஆச்சுடா. அது பின்னாடி அலைஞ்சு நீ நாக் அவுட் ஆயிட்டாதான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மறுபடியும் என்னை பார்த்து சிக்னல் கொடுக்குறாடா. டேய் சத்யா, நீ இந்த சிக்னலை பாடுறா. ஏன் அதையெல்லாம் பாக்குற? உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? எல்லாரும் உன்னை வேடிக்கை தானே பார்த்தாங்க. யாராவது உனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்களா? இப்ப எதுக்கு புது பிரச்சனை உனக்கு? டேய் இவளை விட்டா என் சர்வீஸ்க்கே அவமானம்டா. என் மனசு குழந்தை மாதிரிடா, எந்த பொண்ணு கூட்டாலும் தாவிடும். அதுக்கு ஏய், ஏய், டேய், டேய், வண்டி வண்டி ஏய். நான் வேலையை முடிச்சிட்டேன். டேய் எனக்கு டிஃபன் வாங்கி தரேன் நீ. ஃபுல் மீல்ஸே ரெடியா இருக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். சார் இந்த பக்கத்துல பழைய பைக் வாங்குற கடை ஏதோ இருக்காமே? சாரி சார், எனக்கு தெரியல. ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், என் பைக்கை ஒரு 2000 ரூபாய்க்கு வித்துறலாம்னு இருக்கேன். என்ன 2000 ரூபாய்க்கா? உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா ஹெல்மெட்டோட சேர்த்து கொடுத்துறேன் சார். பிரதர் நீங்க அவசரப்படாதீங்க, நானே முடிச்சுக்கிறேன். அப்படியா? ஆமா. இந்தாங்க. தேங்க்யூ சார். லட்சுமி போற இடத்துல கரெக்டா இருக்கணும். ஓகே. பிரதர் இந்த ஆர்சி புக், இன்சூரன்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் பைக் ஓனர்கிட்ட வாங்கிக்கங்க. என்னது ஓனர் கிட்ட